சிலர் சொல்லுவாங்க, நரகம் சொர்க்கம் எல்லாம் அங்கெல்லாம் கிடையாது, இங்கே தான் இருக்கிறப்பா. கல்யாணம் முடித்தா நரகம், முடிக்காட்டி சொர்க்கம் அப்படிங்கிறாங்க. அப்போ கல்யாணங்கிறதுல ரொம்ப ஒரு பாதிப்புக்குள்ளானவங்க தான் அதை வெறுத்து பேசுவாங்க. ஒரு மாப்பிள்ளை வெளியே போகும்போது ஒரு பெண் அப்படியே அளந்து பார்ப்பா, கொஞ்சம் இருங்க, முடி சரியில்லை, சீவி. ரொம்ப இறக்கம் கூட இருந்தால் வேற மாதிரி நடப்பாள், முடிய கொஞ்சம் குழைச்சி விடுவாள். ரொம்ப அழகா இருந்தா ஆபத்து, போயிட்டு வாங்க இப்படியே, அப்படியும் நடக்கும். பெண்கள் சொல்லுவாங்க, என் ஹஸ்பண்டுக்கு இன்றைக்கு என்ன ட்ரெஸ் பண்ணணுங்கிறது கூட நான் தான் சொல்லணும். சந்தோஷமா சொல்றா அவ கேட்பா, இன்னைக்கு எந்த ஷர்ட்டை போடடியான்ட்டு. அவ ரெடியா வச்சிருப்பா, இதை போட்டுட்டு போங்க சூட்டபிள், இந்த ட்ரௌசருக்கு இந்த ஷர்ட், இந்த சாரத்துக்கு இந்த ஷர்ட், அவ ரெடியா வச்சிருப்பா. அவ அந்த ஃபங்க்ஷனை பாப்பா, இன்னைக்கு உங்களோட ஃபங்க்ஷன், இன்னைக்கு வந்து உங்களுக்கு டிஎஸ் ஆஃபீஸில் ஒரு மீட்டிங், வெள்ளை ஷர்ட்டை போட்டு போங்க. ஓகே டி. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, இன்றைய அரை நாள் இஜ்திமாவில் அன்பான கணவனும் பண்பான மனைவியும் என்கிற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது என்றால், அந்த தலைப்பு இந்த சமுதாயத்துக்கு தற்காலத்தில் ரொம்ப அவசியமான தேவையான ஒரு விடயம் என்பதை நாமெல்லாம் தெரிந்து வைத்து அடையாளப்படுத்திய காரணத்தினால் அந்த தலைப்பு நம்முடைய சமுதாயத்துக்கு பேசப்பட வேண்டும் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். இன்றைக்கு கணவன் மனைவிக்கு இடையிலான முரண்பாடுகள் அதிகமாகவே இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. காலிகள், அதே மாதிரி ஒவ்வொரு ஊரினுடைய பள்ளிவாசல் நிர்வாகிகள், இணக்க சபைகள் என்பவையெல்லாம் திருமணம் நடக்கிற எண்ணிக்கை அளவுக்கு, விவாகரத்து நடக்கிற எண்ணிக்கையும் எட்டி பிடிக்கிற அளவுக்கு நிலை தலைகீழாக மாறியுள்ளது என்று குற்றச்சாட்டு சொல்கின்ற அளவுக்கு மன முரண்பாடுகளும் பிரச்சனைகளும் இன்று அதிகமாகவே இருப்பது அவதானிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆதலால் இந்த கணவன் மனைவி பற்றி, கணவன் மனைவி உறவு பற்றி கண்டிப்பாக பேச வேண்டிய ஒரு நிலை நம்முடைய சமுதாயத்துக்கு இருக்கின்றது. திருமணம் முடித்து பேர குழந்தை கண்டு வாழ்க்கையை முடிக்கக்கூடிய கடைசி நிலையில் இருக்கக்கூடிய எங்களுக்கு இந்த தலைப்பு தேவைதானா? திருமணம் முடித்து பாதி வாழ்க்கை முடிந்து விட்டது, இதற்கு பிறகு இந்த தலைப்பு ஏன்? திருமணமே முடிக்கவில்லை, எங்களுக்கு போய் இந்த தலைப்பா என்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கேள்வி எழுப்புவது எனக்கு புரிகிறது. ஆனால் நம் எல்லோருக்குமே அந்த தலைப்பு தேவைதான். நம்முடைய குழந்தைகளுக்கு திருமணம் முடித்து கொடுக்க, நம்முடைய எதிர்காலத்தில் திருமணத்தை கொண்டு செல்ல, இருக்கக்கூடிய வாழ்க்கையை அன்பாக கழித்து கொள்ள இந்த தலைப்பு ரொம்ப தேவையானதுதான். பதிவு செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கை ஒரு இன்பமானதானது, ஒரு சந்தோஷமானது. இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு யதார்த்தமான ஒரு இன்பத்தையும் சந்தோஷத்தையும் அதிலே தான் வைத்திருக்கிறான். ஒவ்வொரு படைப்பிலும் ஆணையும் பெண்ணையும் சோடி சோடியாக படைத்த அந்த தத்துவத்தை திருக்குர்ஆனிலே சொல்லுகின்ற போது லி தஸ்குன இலைஹா என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். மனிதனாக இருந்தாலும் விலங்குகளாக இருந்தாலும் சரி, ஒரு சோடி படைக்கப்பட்ட காரணம் ஒன்று, அதன் எதிர்ப்பாளிடத்திலே, அந்த சோடியிடத்திலே போய் நிம்மதி அடைந்து கொள்வதற்காக லி தஸ்குன இலைஹா என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுறான். உண்மையான ஒரு அன்பு, உண்மையான ஒரு பாசம், உண்மையான ஒரு சந்தோஷம், மனசுக்கு ஒரு நெகிழ்ச்சி, மகிழ்ச்சி நிச்சயமாக இந்த கணவன் மனைவி உறவிலே கண்டிப்பாக இருக்கிறது. சிலரை கேட்டால் திருமணம் என்பதை தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விபத்தாக கூட சித்தரிப்பார்கள். ஒருத்தன் தன்னுடைய நண்பனுக்கு மெசேஜ் வைக்கிறான், வரக்கூடிய வியாழக்கிழமை எனக்கு கல்யாணம், நீ கண்டிப்பாக வரணுண்டான்ட்டு. அதுக்கு அவன் ரிப்ளை பண்ணினானா, உனக்கு ஒரு கஷ்டமண்டா நான் வராமலே இருப்பேனாடா.
அப்போ கல்யாணம்ங்கிறது ஒரு கஷ்டமாக நினைக்கிறவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு அர்த்தம். கல்யாணங்கிறத அவங்க அப்படி பார்க்குறாங்க. ஆனால் உண்மையிலேயே கல்யாணங்கிறது ரொம்ப சந்தோஷமா, நல்ல பாக்கியமா, ரொம்ப மகிழ்ச்சியா, வாழ்க்கையில் என்ன தொலைந்து போனாலும் என் மனைவி என்னோடு இருக்கிறாள், வாழ்க்கையில் என்னத்தை இழந்தாலும் என் கணவன் என்னோடு இருக்கிறான் என்ற ஒரு மகிழ்ச்சி எந்த தம்பதியினருக்கு இருக்குதோ அவங்க ரொம்ப புரிந்துணர்வோடு நல்ல சந்தோஷமாக இருக்கிறாங்கன்ற அர்த்தம். அப்போ கல்யாணங்கிறதுல ரொம்ப ஒரு பாதிப்புக்குள்ளானவங்க தான் அதை வெறுத்து பேசுவாங்க. பாதிப்புக்குள்ளானவங்க தான் அது ரொம்ப கஷ்டமாக சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, நரகம் சொர்க்கம் எல்லாம் அங்கெல்லாம் கிடையாது, இங்கே தான் இருக்கிறப்பா, கல்யாணம் முடித்தா நரகம், முடிக்காட்டி சொர்க்கம் அப்படிங்கிறாங்க. அவன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான், அவன் தலையெழுத்து, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? ஆனால் யதார்த்தமாக பார்த்தால் அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்காகத்தான் அந்த சோடியை படைச்சிருக்கிறாங்கிறான். அப்போ அந்த சோடியை தேர்ந்தெடுக்கிறதுல இருந்து அவங்களோட வாழ்க்கை வழிமுறைகளை நேர்த்தியாக வைக்கிறது வரைக்கும் இஸ்லாம் சொல்லக்கூடிய தத்துவங்களை எடுத்துக்கிட்டோம் என்று சொன்னால் ரொம்ப மகிழ்ச்சியாக, ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப இன்பமான ஒரு வாழ்க்கை. யதார்த்தமாக ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 வயசில் வபாத்தாகிறாங்க. அவருடைய மகள் ஃபாத்திமா நாயியே என்னுடைய ஈர கொழுந்து அப்படின்னு ரொம்ப உயர்த்தி பேசுகிறாங்க. எப்போ பார்த்தாலும் அபூபக்கர் 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 என்று அவருடைய ரொம்ப நெருங்கின ஒரு நண்பரும் மாமனாரும், அடுத்து ஆட்சிக்கு தகுதியானவர், சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர், மிகப்பெரிய ஒரு உயர்ந்த அந்தஸ்து பெற்றவர் என்று அடித்து சொன்ன அபூபக்கர் அங்கே தான் இருக்கிறாங்க. அவருடைய பேர குழந்தை இருக்குது, அவருடைய உறவுக்காரர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க, சாச்சா இருக்கிறாரு, வளர்ப்பு மகன் இருக்கிறார். இப்படியெல்லாம் இருக்கும்போது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் உயிரை விட்டது மனைவி மடியில் என்பதை நாமெல்லாம் ஒரு கணம் சிந்திச்சு பார்க்கணும். அந்த உறவு அவ்வளவு, குறைச்சி வைங்க சவுண்டை குறைஞ்சி, அந்த உறவு அவ்வளவு புனிதமானது, அந்த உறவு அவ்வளவு நெருக்கமானது. அந்த கணவன் மனைவி என்கிற உறவினுடைய புனிதத்துவம் தெரியாது, அதை மதிக்க மாட்டேங்கிறோம். நகைச்சுவையாக கூட மனைவி முன்னாடி மனைவியை கிண்டலாக பேசுறது என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் கிடையாது. சிலர் நகைச்சுவைக்கு கணவன் மனைவி கிண்டலாக பேசிக்குவாங்க. வெளிநாட்டுக்கு போன புருஷனுக்கிட்ட பொண்டாட்டி ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறான், என்னங்க நான் உங்களோட கனவுல வருவேன் நான். அதுக்கு புருஷன் சொன்னாரான், இல்லடி நான் ஆயத்து குர்சி ஓதிக்கிட்டு தான் தூங்குவேன். அப்போ என்ன அர்த்தம்? அவன் என்ன சொல்கிறான், ஷைத்தான் எல்லாம் கனவுல வராதுங்கிறான். அந்த கிண்டல் பண்ணுறது கூட பெண்களுக்கு பிடிக்காது, கணவனுக்கும் பிடிக்காது. எப்போவுமே ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக வாழணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரை விட்டது மகள் மடியில் இல்லை, மனைவி மடியில். அது நம்ம எல்லோருக்குமே ரொம்ப ஒரு படிப்பினையான ஒரு விஷயம். அதனால் கணவன் மனைவி என்கிற இந்த இன்பகரமான ஒரு உறவுக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு தந்த அந்த வாழ்க்கை வரத்துக்கு நம்முடைய நடைமுறைகள் தடையாக இருக்கக்கூடாது என்கிறதுனால இந்த தலைப்பு போடப்பட்டிருக்கிறது. அண்மை காலமாக எந்த ஊருக்கு போனாலும் கொஞ்சம் குறைங்க, சத்தத்தை குறைங்க, மெதுவாக இருந்தால் போதும், நல்லா குறைச்சி வைங்க, பேஸ் தேவையில்லை, சத்தத்தை நல்லா குறைச்சி வைங்க, நல்லா கிளியராக கேட்குற அளவுக்கு இருந்தால் சரி. சத்தம் கூட இருந்த ஒரு வேலையும் இல்லை, எல்லாருக்கும் கேட்குற அளவுக்கு கொஞ்சம் சத்தம் வச்சோம். அண்மை காலமாக எங்கே போனாலும் கண்டிப்பாக குழந்தை உளவியல் அப்படிங்கிற ஒரு தலைப்பும் கணவன் மனைவி உறவுகள் பற்றிய இந்த தலைப்பும் அடிக்கடி கேட்குறாங்க, எல்லா நாட்டிலையும் கேட்குறாங்க. ஏன்னா அந்த மக்களுக்கு அவ்வளோ தேவை இருக்குது. ஆனால் எனக்கு தரப்பட்டிருக்கிற நேரமும் கொஞ்சமாக இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் சொன்ன அந்த மெஜிக் நிகழ்ச்சியெல்லாம் தேவையே இல்லை. நம்ம இந்த தலைப்பை திருப்தியாக பேசுவோம். நீங்கள் உடன்பட்டால் நான் தொடர்ந்து பேசிகிட்டு இருப்பேன். முதல்ல இந்த கனவு மனைவி உறவுங்கிறது திருமணம்ங்கிறதுல ஆரம்பிக்குது. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய அடிப்படையை சரியாக அமைச்சுக்கிட்டோம் என்றால் ரொம்ப சந்தோஷத்தை நம்ம எட்டி பிடிக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க,
துன்கஹுல் மராலி அர்பஇன், 4 விஷயத்துக்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுறா. லிமாலிஹா ஒலி ஜமாலிஹா ஒலி ஹசபிஹா ஒலி தீனிஹா. அவள் பொருளாதாரம் நல்லா இருக்குது, வசதியானவங்கிறதுக்காக கல்யாணம் முடிக்கப்படுறா. அவள் அழகா இருக்கிறாங்கிறதுக்காக கல்யாணம் முடிக்கப்படுறா. நல்ல உயர்ந்த வம்சம்ங்கிறதுனால திருமணம் முடிக்கப்படுறா. அவகிட்ட மார்க்கம் இருக்குங்கிறதுனால திருமணம் முடிக்கப்படுறா. அதாவது இவைகள் வளமைகள், இதுக்கு கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க. இதை வச்சு இதுக்கெல்லாம் கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லலை இஸ்லாம். ஃபலுஃபர் பிதாத்தி தீன், மார்க்கம் உள்ள பெண்ணை திருமணம் முடித்து வெற்றி பெற்றுக்கோ. அப்படி இல்லைன்னா தரிபத்தி எதாக்கும், கை நாசமாயிரும், நீ நாசமாயிருவேங்கிறாங்க. அப்போ மார்க்கம் இருக்கிறத பார்த்து திருமணம் முடிச்சுக்கோங்க. அந்த மார்க்கம் உள்ள பெண்ணை பார்த்து திருமணம் முடித்தால் உங்களுக்கு வெற்றி அப்படின்னு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. மார்க்கம் உள்ள பெண்ணை திருமணம் முடி அப்படின்னு ஆணுக்கு கட்டளையிட்டால் பெண்களுக்கு நாங்கள் மார்க்கம் உள்ள மாப்பிள்ளை எடுக்க வேண்டாதா அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க. பொதுவாக ஆண்களுக்கு ஒரு கட்டளையிட்டால் அது பெண்களுக்கு தான். திருக்குர்ஆன்ல அல்லாஹ் அகீமுஸ்ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்கள், இது ஆண்பால தான் சொல்லப்பட்டிருக்குது. ஆண்களே நீங்க தொழுகை நிலைநாட்டுங்கள். அகீம்ன ஸலான்னு சொல்லல, அகீமுஸ்ஸலா அது பெண்களுக்கு தான். ஆண்களுக்கு சொன்னா பெண்களுக்கு தான். அப்ப பெண்கள் என்ன செய்யணும், தங்களுடைய கணவனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு மார்க்கத்தை பார்க்கணும். மார்க்கம் உள்ள கணவனா பார்த்து திருமணம் முடிச்சு கொள்ளணும். மார்க்கம் உள்ள மணமகனா பார்த்து திருமணம் முடிக்கணும். இந்த மார்க்கம் உள்ளதை சோடியா சேர்க்கும் போது வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும், பிரச்சனைகள் இருக்காது. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன, மார்க்கமும் இருந்து அழகும் இருந்து, மார்க்கமும் இருந்து நல்ல அந்தஸ்து இருந்து, மார்க்கம் இருந்து நல்ல அறிவு இருந்து, மார்க்கம் இருந்து நல்ல வசதி இருந்து நம்ம வாழ்க்கையில இன்னொரு படி சந்தோஷத்தை அடையலாம். ஆனா மார்க்கம் இல்லாம மற்ற எல்லாம் இருந்தாலும் வாழ்க்கையில சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. நிறைய பேர் சொல்றாங்க, ஹஸ்ரத் எனக்கு எந்த குறையுமே என் கணவர் வைக்கிறது இல்லை, 100 பவுன் நகை இருக்குது, எனக்குன்னு தனியா ஒரு கார் இருக்குது, நல்லா வீடு இருக்குது, ஏசி இருக்குது, நான் வாங்கியதை கேட்கறதெல்லாம் வாங்கி தர அளவுக்கு இருக்குது, ஆனா மனம் விட்டு என்னோட பேசுறாரு இல்லையே, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்கிற. எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை, இன்னைக்கு காசு பணம் ஒன்றுமே தேவையில்லை, எங்கேயோ ஒரு குடிசையிலையாவது என்னை சந்தோஷமா வச்சுட்டு இருக்கிற ஒரு மாப்பிள்ளை தான் தேவைன்னு சொல்லி மனம் விட்டு அழக்கூடிய எத்தனையோ பெண்கள். வாழ்க்கையில எல்லாம் இருக்குது, வீட்டுக்கு போனா நிம்மதி வருதில்ல, எனக்கு ஒரு நல்ல மனைவி கிடைக்கல என்று அழக்கூடிய எத்தனையோ ஆண்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால், எல்லாம் இருந்தும் மார்க்கம் இல்லைன்றா ரொம்ப பிரச்சனை தான். முக்கியமா மார்க்கம் என்ற உடனேயே தாடி வச்சு ஜுப்பா போட்டு பர்தா போட்டு கைக்கு கிளவுஸ் போட்டு ஃபேஸ் கவர் போட்டு பள்ளியே கெதி என்று தஸ்ப மாலையோட இருந்துக்கிட்டு திக்ருன் சுஜூதும் என்று இருக்கிறத மார்க்கத்துக்கு நீங்க அடையாளமா எடுத்துக்கிறாதீங்க. அது மார்க்கத்தில் உள்ள விஷயங்கள் தான். ஆனா அது மட்டும் இருக்கிறவங்களும் ரொம்ப ஆபத்தாகவும் இருக்கிறாங்க. உண்மையே, நான் ஒரு கவுன்சிலரா கிட்டத்தட்ட 15-12 வருஷமா நான் கவுன்சிலிங் செய்தேன். என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய அந்த உளவளத்துணை துறையில் இருந்துக்கிட்டு எத்தனை மௌலைமார்களுடைய மனைவிகள், எத்தனை மௌலவியாக்களுடைய கணவன்கள், எத்தனை தாயிகளுடைய சோடிகள் வந்து நின்றுக்கிட்டு பிரச்சனையை சொல்லும்போது அவராண்டு நம்மெல்லாம் ஆச்சரியப்பட வேண்டியிருக்குது. அவர் தாங்க ஊருக்கெல்லாம் ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு, வீட்டுக்குள்ள இப்படி. மார்க்கம் என்பதை தாடியிலையும் உடுப்பிலையும் வச்சிடாதீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிமுக்கு டெஃபினேஷன் சொல்றாங்க. அல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் யார், ஒரு உண்மையான ஒரு முஸ்லிம் யார் என்று சொல்லும்போது என்ன சொல்றாங்க தெரியுமா? அல் முஸ்லிம் மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி என்கிறாங்க. ஒரு முஸ்லிம் யார் என்றால் அவன் நாவாலும் கையாலும் அடுத்தவனுக்கு எந்த பிரச்சனையும் வராம இருந்தா அவன் தான் முஸ்லிம் என்கிறாங்க. ஒரு முஸ்லிம் அவனுடைய நாவினாலும் கையினாலும் அடுத்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அவன் தான் முஸ்லிம். அடுத்தவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது என்று சொன்ன உடனே நம்ம என்ன நினைக்கிற தெரியுமா? அடுத்த வீட்டுக்காரன் நல்லா தானே இருக்கான், நாம நல்லம். அடுத்தவன் என்று சொல்லும் போது பக்கத்து வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்து ஆரம்பியுங்க. நம்ம மனைவி அடுத்தவள், நம்ம கணவன் அடுத்தவன்.
அப்ப மனைவி கிட்ட நல்லா நடக்கிறதுல இருந்து மார்க்கத்தை காட்டுங்க, கணவனுக்கிட்ட நல்லா நடக்கிறதுல இருந்து மார்க்கத்தை காட்டுங்க. சிலர் வெளியில நல்ல தலைவர், பள்ளி நிர்வாகம் நல்லா இருக்கிறார், ஊருக்கெல்லாம் செய்கிறார், வேண்டிய தர்மம் செய்கிறார், எல்லாம் நல்லோம். ஆனா மனைவி கிட்ட உட்கார்ந்து இன்னும் பேசவே இல்லை, அவ கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளல, அவ துக்கங்களை எடுத்துக்கொள்ளல, அவ தலையை தடவல்ல என்றால் இவர் ஒரு நல்ல மனுஷனே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களில் சிறந்தவர். சவுண்ட் ஒரு வழி பண்ணுங்க பாப்பா, கொஞ்சம் மெதுவான சவுண்டா வைங்க, அதிகமாக தேவையில்லை. ஹைருக்கும், உங்களில் சிறந்தது யார் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களில் சிறந்தது யுத்தத்துக்கு போய் ஷஹீதாகிறவரா, பள்ளியே கதி என்று கிடக்கிறவரா, தர்மங்கள் அள்ளி செய்கிறவரா, அதிகம் சுன்னத்து தொழுகிறவங்க, நோன்பு பிடிக்கிறவங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிறந்தவர் எப்படி சொல்றாங்க தெரியுமா? எவ்வளவு எளிமையான ஒரு அழகான வழக்கத்தை சொல்றாங்க தெரியுமா? உங்களில் சிறந்தவர் உங்க மனைவி கிட்ட சிறந்தவர், உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவியிடம் சிறந்தவர், நான் என் மனைவியிடம் சிறந்தவன் தான் என்று ரசூலுல்லாஹ் அதையும் சொல்லிக்கிறாங்க. நான் சொல்லிட்டு போகக்கூடாது, என் மனைவிட்ட கேட்டு பாருங்க நான் எப்படிப்பட்டவன், நான் என் மனைவியிடம் சிறந்தவன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஒருத்தர் தன்னுடைய அசுல எல்லா இடத்திலையும் மறைக்கலாம், வீட்டில் மறைக்க முடியாது. நான் உங்களோட ஊருக்கு வந்து பயான் பண்ற நேரம் அருமையா பேசலாம், உங்க ஒருத்தர் சலான் சொல்ற நேரம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்கன்னு பணிவா பேசலாம். வெளியில டிராவல் பண்ற நேரம் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கலாம். என்கிட்ட யாராவது வந்து அன்பளிப்பு கேட்டு அள்ளி கொடுக்கலாம், நான் இன்னொருத்தர்கிட்ட கனிவா பேசலாம். நான் என்னுடைய வீட்டில் இருக்கும்போது என்னுடைய ஆள் மனசுல இருக்கிறத கொட்டிடுவேன், என்னுடைய தன்மையை காட்டிடுவேன், வாயை கிட்டின அப்படியே வார்த்தையை கொட்டிடுவேன், ஓடி அப்படி என்றுவேன். ஊத்த பேச்சு அங்க வந்துடும். எங்கேயும் மறைக்கலாம், பொண்டாட்டிட்ட மறைக்க முடியாது, எங்கேயும் மறைக்கலாம், புருஷனுக்கிட்ட மறைக்க முடியாது, அசுல காட்டிடுவீங்க. அப்ப சர்டிபிகேட் யாரு தரணுமா? நம்ம சோடி தரணும். ஒரு பெண் நல்லவளா கெட்டவளா புருஷன் சொல்லணும், ஒரு ஆண் நல்லவனா கெட்டவனா பொண்டாட்டி சொல்லணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நல்லதுக்கு சர்டிபிகேட்டை சோடிக்கிட்ட தான் எடுக்க சொன்னாங்க. ஊருக்கிட்ட கேட்டா 1000 சர்டிபிகேட் கிடைக்கும், பொண்டாட்டி கிட்ட கேட்கணும். நம்ம மனசுக்குள்ள கையை வச்சு பார்ப்போமே, கேட்டா நம்ம நிலைமை என்ன, அந்த அளவுக்கு தைரியமா போய் கேள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, என் பொண்டாட்டி கிட்ட நான் சிறந்தவன் தான் என்று சொன்னாங்களே, அந்த அளவுக்கு நம்ம வாழணுங்க, அதான் வாழ்க்கை. எனவே கணவன் மனைவி என்கிறத மார்க்கத்தோடு சேர்த்து பார்க்கணும். மார்க்கம் ரொம்ப முக்கியமானது. மார்க்கம் உள்ளவனை திருமணம் முடிக்கொள்ளணும். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான், ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்னங்கறான். அவர்கள் உங்களுக்கு ஆடை, நீங்கள் அவர்களுக்கு ஆடைங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் வீணுக்காக எந்த வார்த்தையும் குர்ஆன்ல பேச மாட்டான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு உதாரணங்களும் அழுத்த நமக்கு விளக்கம் தரக்கூடியதாகத்தான் இருக்கும். படிக்க அது நமக்கு ரொம்ப தெளிவு தந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கவிஞன் சொல்லுவான், வானலாவிய தென்னை மரம் 6 அடி கூட வளர்ந்திருக்கும், அவ்வளவுதான், அதுக்கு போய் வானலாவிய தென்னை மரம். ஆனால் அல்லாஹ் தஆலா சொன்னா அது அச்சு பிசகாது, தவறாது. அல்லாஹ் என்ன உதாரணம் சொல்ல பாருங்க, ஹுன்ன லிபாசுல்லக்கும், அவர்கள் அந்த பெண்கள் கணவன்மாராகிய உங்களுக்கு ஆடைகள், அன்தும் லிபாசுல்லக்கும் லஹுன்ன, நீங்கள் அந்த பெண்களுக்கு ஆடைகள்ங்கிறான். ஆடை அல்லாஹ் உதாரணம் சொல்றான்டா என்ன அர்த்தங்க? சிந்திச்சு பாருங்க. ஆடையை அல்லாஹ் உதாரணம் சொல்றான் என்றால், ஆடை விஷயத்தில் கவனிக்கிற எல்லாத்தையுமே உங்க சோடி விஷயத்துல கவனிங்க, சரியா இருக்கும். ஆடை எப்படி பார்க்கிறோம் நாம? முதல்ல நான் உடுப்பெடுக்கும் போது முதல்ல நான் பார்க்கறது என்னுடைய கலாச்சாரத்துக்கு இந்த சரியா? நம்ம துணி வாங்கும்போது, நம்ம ஒரு ஷர்ட் வேண்டும் போது, நம்ம ஒரு சாரி சல்வார் வாங்கும் போது, நம்ம போனால் முதல்ல பார்க்கறது நம்ம கலாச்சாரத்துக்கு சரியா? காவி நிறம் வேண்டாம், சிலுவை படம் வேண்டாம், உருவப்படம் வேண்டாம், இந்த மாதிரி எழுத்துக்கள் வேண்டாம், இதெல்லாம் கழிச்சுட்டு என்னங்க இப்படி கையே இல்லாதது, இது நாங்க முஸ்லிம்கள் எங்களுக்கு பெரிய சொல்லத்தாங்க. இப்படி நம்ம கலாச்சாரத்துக்கு முதல்ல சல்யூட், அதுக்குத்தான் முதல் இடம், அதுக்கு பிறகுதான் மற்றது. அதுக்கு பிறகு நல்ல டிசைன், நல்ல குவாலிட்டி, நல்ல அழகு, நம்மளோட காசுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். முதல்ல பார்க்கிறது கலாச்சாரத்தை தான், கலாச்சாரம் தான்.
அந்த கலாச்சாரத்தை தான் நம்ம முதல்ல பார்க்கிறோம். ஒரு சிங்கள பெண் உடுக்கிற மாதிரி ஆசையா இருந்தா கூட உடுத்துக்க மாட்டோம். ஒரு ஹிந்து உடுக்கிற மாதிரி நம்ம உடுத்துக்க மாட்டோம். கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆடையில் கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமே, கல்யாணத்துல கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? அந்நிய பெண்களோடு ஓடி போற ஆண்கள், அந்நிய ஆண்களோடு ஓடி போற பெண்கள் அதிகமாகவே இருக்குது, அதிகமாக இருக்குது. ரொம்ப வேதனையான ஒரு விடயம். சென்ற டிசம்பர்ல, போன வருஷம் கடைசி மாசம் டிசம்பர்ல, அந்த மாசத்துல மட்டும் என்கிட்ட வந்த கவுன்சிலிங்கில் 6 அந்நியர்களோடு ஓடி போனது. அதில் 5 பெண்கள் அந்நிய காவிர்களோடு ஓடி போனது. 1 முஸ்லிம் ஆண் பெண்ணோட போனது. 5 நம்ம முஸ்லிம் பெண்கள் காவிரோட ஓடி போனது. இந்த பகுதியிலிருந்து ஒன்று வந்துச்சு, இந்த பகுதியிலிருந்து, உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து. ஊத்த அழுறவன் நிக்கானே, மெஷின்ல ஊத்த அழுறவன், அந்த ஊத்த அழுற ஒரு ஹிந்துவோட ஓடி போய் 2 கிழமைக்கு பிறகுதான் அவ தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வராங்க. இத்தனைக்கு இந்த வருஷம் தான் ஓலவல் எழுத போகுது பிள்ளை, இந்த வருஷம் தான் ஓலவல் எழுத போகுது. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களோ தெரியாது. என்னட்ட ஏன் கொண்டு வராங்கண்டா, பிடிச்சுக்கிட்டு வந்து திரும்பவும் ஓட பார்க்குறா, அவன் தான் வேணுமெங்கிறா, இவங்களுக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் செய்யுங்க. ஏன் நம்ம அதை கவனிக்கிறோம்? இல்லை, ஆடையில் மதம் பார்க்கிறோமே, ஆடையில் கலாச்சாரம் பார்க்கிறோமே, ஆடவனில் மனைவியில் ஏன் மதம் பார்க்கிறோம்? இல்லை, வாழ்ந்து அவளோட தான் வாழுவேன், கட்டினா இவனைத்தான் கட்டிக்குவேன். இது ஒரு பிடிவாதம் இல்லையா? எப்படி ஒரு மார்க்கம் இல்லாதவன், ஒரு மதம் இல்லாதவனோடு வாழ முடியும்? வாழ்க்கைங்கிறது சாதாரணமாக ஒரு 2-3 வாரத்தில் முடிகிற கதை இல்லை. வாழ்க்கையே அவங்களோடு தான், விலாசமே அதுதான். நமக்கு நம்ம பெற்றோர்களோடு இருக்கிறதெல்லாம் கொஞ்ச காலம்தான். ஆனால் நாம் நம்முடைய துணையோடு, துணைவியோடு, கணவனோடு, மனைவியோடு வாழக்கூடியதெல்லாம் கடைசி வரைக்கும் தான். அதனால தான் அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு உறவாக கூட இருக்குது. எங்கேயோ இருந்து வந்து ஒரு பேச்சுவார்த்தையில் சேர்ந்து இணைந்து கொண்ட அந்த கணவ மனைவி உறவு, அவங்க வைக்கக்கூடிய அன்பு ரொம்ப அதிசயமான ஒன்று. பெத்தெடுத்த, கூடவே இருந்த, வளர்த்தெடுத்த, ஒரே வீட்டில் வளர்ந்த பெற்றோர் சகோதரர்களை ஒரே நாளில் திருமணம் முடித்த மாப்பிள்ளைக்காக தூக்கி எறிகிற மனசு வர்றதென்றால், இந்த உறவில் வரும் மனது, இந்த உறவில் வரும் அன்பு எவ்வளவு பெரிய கனமானது என்பதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. புருஷங்காரன் பொண்டாட்டி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான், புருஷங்காரன் குடிச்சுக்கிட்டு வந்து பொண்டாட்டி போட்டு அடிக்கிறான், ரோட்ல இழுத்து போட்டு அடிக்கிறான். தாங்க முடியாம அவன் பாப்பா, அந்த பொண்ணோட பாப்பா வந்து ஓடி வந்து இந்த குடிகாரன் முடிய பிடிச்சி ஓங்கி ஏன்டா கையை வைக்கிறேன்னு ஒரு அடி. உடனே அந்த பொண்ணு, என் புருஷனுக்கு யாரும் கை வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அவன் என்னை அடிப்பான், என்னை மிதிப்பான், தாங்கிக்க மாட்டேங்கிறான். பெத்த பாப்பாவை திட்டுவா, நீ வேலை, நீ கையெடு, இது நாங்கள் புருஷன் பொண்டாட்டி பார்த்துக்குவோம். ஆச்சரியமா இருக்கு இந்த நிலைமை பாருங்க. அவன் குடிச்சுக்கிட்டு வந்து மிதிக்கிறான். சந்திச்சதே ஒரு 2 வருஷம்தான். ஆனா வளர்த்து விட்டு ஒரு தகப்பனை மிஞ்சிய ஒரு பாசத்தை எப்படி அந்த உறவுக்குள்ள அல்லாஹ் வைத்தான்? இவ்வளவு ஒரு அதிசயமான ஒரு உறவு. அதில் மார்க்கம் தேடப்படவில்லை என்றால் நம்ம எவ்வளவு பெரிய நஷ்டவாளிங்கிறத நாம தெளிவா புரிஞ்சுக்கொள்ளணும். ஓடும்போது என்ன, அவர் அவர மார்க்கத்தில் இருக்கட்டும், நான் என்னுடைய மார்க்கத்தில் இருப்பேன்னு ஓடுறாங்க. வாழ்க்கைக்கு இது சரி வருமா? குழந்தை பிறந்துடும், இந்த குழந்தையை எந்த பாட்டியில சேர்க்கிறன்ற ஒரு பிரச்சனை. என்னட்டு ஒரு 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 சகோதரர் வர்றார், அல்லாஹ் மீதானே நடந்த உண்மைங்க. வந்து அவரை பற்றி அறிமுகம் செய்கிறார். ஒரு 5 வருஷங்களுக்கு முன்னால இந்து கோயிலை இந்துவாக மாறி ஒரு இந்து பெண்ணை திருமணம் முடித்தவன் நான்.
சொல்லும்போது எனக்கு புரிஞ்சுது. அப்போ ஃபேஸ்புக்கில் ரொம்ப வேகமாக போயிடுச்சு. அது நீ தானடா ராசா, ஒரு முஸ்லீமாக இருந்து பொட்டு வச்சுக்கிட்டு ஹிந்துவா மாறி இந்து கோயிலை ஹிந்து பெண்ணை திருமணம் முடித்து, அவனுக்கு திட்டாத மக்களே கிடையாது, எல்லாம் திட்டாங்க. அப்படியே இருந்தான். அவன் என்னட்ட வந்து சந்திக்கிறான். ஃபேஸ்புக்கில் காதல், ஃபேஸ்புக்கில் காதலிச்சேன், உலகமே அவள் தான் நினைச்சேன். எனக்கு என்னுடைய மதம், என்னுடைய அல்லாஹ், என்னுடைய தாய் தகப்பன், ஊர், சொத்து, சுகம் எதுவுமே எனக்கு தெரியல. அவள் தான் தெரிஞ்சா. போனேன். அவங்க குடும்பத்தால் என்னை விசாரித்து, நீ இப்படி திருமணம் முடித்தா உனக்கு திருமணம் முடித்து தருவோம் என்றாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவளை திருமணம் முடித்து தாராங்கிறது மட்டும்தான் புரிஞ்சுது. என்னுடைய மதத்தை, என்னுடைய குடும்பத்தை நான் மதிக்கவே இல்லை. ஆனாலும் நான் அந்த கடவுளை வணங்கவும் இல்லை என்ற மனசுக்குள்ளே நான் பயந்து பயந்து நான் அல்லாஹ் அல்லாஹ் என்று இந்த நிலையில் எனக்கு மரணம் வந்துவிடக்கூடாது என்று தான் இருந்தேன். மார்க்கம் எனக்கு இருக்கல. நான் சாராயம் குடிப்பேன். எனக்கு ஒரு குழந்தை பிறந்தாச்சு. அந்த குழந்தைக்கு இப்போ 3 வயசு. இப்போ அந்த குழந்தைக்கு கோயிலில் வச்சு காது குத்து, கோயிலில் வச்சு பேர் சூட்டு, அந்த குழந்தைக்கு கோயிலில் மொட்டை அடித்து, அந்த குழந்தைக்கு இந்த சிலையை வணங்குறத ட்ரைனிங் கொடுத்து, அந்த குழந்தை சாமியை வணங்கும் போது தான் என்னுடைய ஆசையெல்லாம் தீர்ந்து போச்சு. என்னுடைய மனசு இப்போ ரொம்ப வேதனைப்படுது. நான் ஓடோடி வந்தேன். பள்ளியில் போய் ஒரு அசரத்தை பிடிச்சி களிமா சொல்லி தண்ணி அள்ளி வாத்து அல்லாஹ்வை தொழுது கண்ணீர் வடித்து அழுதேன். என் மனைவி இஸ்லாத்துக்கு கூப்பிட்டேன், வேணாம் வரமாட்டேங்கிறான். மனைவி இஸ்லாத்துக்கு வரமாட்டேங்கிறான். என் பிள்ளைய நரகத்தின் விளிம்பில் வந்துட்டு வித்துட்டு வந்திருக்கிறேனேங்கிறத நினைக்கும் போது தான் வேதனையாக இருக்குது. அவள் போகட்டும், அவள் பிறப்பிலேயே காவிர் தான், பரவாயில்ல. என் பிள்ளையை எடுக்கிறதுக்கு என்ன வழி? எல்லா சட்டமன்றங்கள் எல்லாம் ஏறினேன். சின்ன குழந்தை தாயோடு தான் என்றாங்க. என் பிள்ளையை மதத்துக்குள்ளே எடுக்கணும் ஹசரத், எனக்கு என்ன வழி என்று என் கையை பிடிச்சிட்டு ஓ என்று அழுதான் சகோதரர்களே. ஆசையெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அவன் திருந்தலாம், அவன் குழந்தையை எப்படி எடுக்கிறது? என் வாரிசு நரகத்துக்கா? அவனால் தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை. இப்படி நம்ம நாட்டிலேயும் இந்தியாவிலும் எத்தனை பேர் சாறை சாறையாக மக்கள் இஸ்லாத்தை புரிந்து இஸ்லாத்துக்குள் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு பெண்ணுக்காக, ஒரு மாப்பிள்ளைக்காக, ஒரு சதை துண்டுக்காக இந்த இஸ்லாத்தை விட்டுவிட்டு ஓடக்கூடிய நம்முடைய குமரிகளும் கன்னிகளும் ஆண்களும் எவ்வளவு பேர். யூனிவர்சிட்டி மாணவர்கள் என்னை மன்னிக்க வேண்டும், அதில் அதிகமாக இந்த கலப்பு திருமணம் நடக்கிறது என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. காரணம் என்கிட்ட வந்துகிட்டு இருக்குது. நான் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன், BA பட்டதாரிகளை பார்த்திருக்கிறேன், எத்தனையோ அரச உத்தியோகத்தர்களை பார்த்திருக்கிறேன், எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறேன். காவிர்களோடு வாழ்ந்து கொண்டு சட்டம் பேசுகிறார்கள். படித்து கொடுத்த வாப்பாவுக்கு படித்து கொடுத்த சட்டத்தில் எடுத்து வைக்கின்றார்கள். ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறாங்க, மனித உரிமை. நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன், எனக்கு 18 வயசு முடிஞ்சு, நீ என்ன தடுக்கிறது? சத்தம் போட்டேன்னா போலீஸுக்கு கால் பண்ணுவேன் என்று பாப்பாவை விரட்டக்கூடிய நம்முடைய முஸ்லிம் பெண். திருமணம் என்கிறத மதத்தோடு சேர்த்து பாருங்க. மதமும் சேர வேண்டும். ரஜரட்ட யூனிவர்சிட்டி மாணவர்களுக்கு ஒரு முறை இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், இஸ்லாத்தை பற்றிய சந்தேகங்களை கேட்டுக்கிட்டே இருந்து ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி அன்றாபுரத்தில் நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு கிறிஸ்தவ பெண் கேட்டா, ஏன் உங்க முஸ்லீம்கள் எங்களுடைய காவிர்களின் காதலை ஏற்றுக்கொள்வதில்லை, கல்யாணம் பண்றதில்லை? எங்க கல்யாணம் பண்றதில்லை? ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் சொன்னேன், கல்யாணம் முடிக்கும் போது வேணுமென்றா நான் பள்ளிக்கு போறேன் நீ கோவிலுக்கு போ, நான் பள்ளிக்கு போறேன் நீ சர்ச்சுக்கு போன்னு நீங்க பேசிக்கலாம். கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு ஒரு குழந்தை பிறக்கும். குழந்தையை எந்த பள்ளிக்கு அனுப்புவதா, கோயிலுக்கு அனுப்புறதா, பன்சலைக்கு அனுப்புறதா, சேர்ச்சிக்கு அனுப்புறதா, என்ன முடிவு எடுக்கிறார்? அங்கதான் வாழ்க்கையில பிரச்சனையே ஆரம்பிக்குமா? எங்க முஸ்லீம்களை நீங்க திருமணம் முடிக்கணுமா, கூப்பிட்டு பாருங்க, உங்க மதத்துக்கு வந்தா தாராளமா முடிச்சுக்கிட்டு போங்க, அது எங்களுக்கு தேவையே இல்லை. அல்லது எங்க முஸ்லீமை நீ கல்யாணம் முடிக்கணுமா, எங்க மதத்துக்கு வா, தாராளமா உன்னை கல்யாணம் முடிக்கிறதுக்கு இங்க மாப்பிள்ளை இருக்குது. 2 துருவத்தில் இருந்துக்கிட்டு 2 வித்தியாசமான சக்கரங்கள் இருந்தால் ஒரு வாகனம் ஓடாது.
ஒன்று பெருசி ஒன்று சிறு சென்றால் அந்த வாகனம் ஓடாது. வாழ்க்கை என்கிறது கணவன் மனைவி என்கிற 2 தண்டவாளத்தில் ஓடக்கூடிய ட்ரெயின். அது வேறு வேறு திசையில் போனால் இந்த ட்ரெயினுடைய பயணம் சல்லாடையாக போய்த்திடும். அந்த 2ம் ஒரே மதமாக ஒரே கொள்கையாக இருக்கட்டும். நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், நம்ம மாப்பிள்ளை எடுக்கும்போது நம்ம முஸ்லீம் தானே என்று எடுக்கிறோம். கண்டிப்பாக அவன் அகீதாவில் சரியாக இருக்கிறானான்னு பார்த்து எடுங்க என்று சொல்ல வர்றேன். காவிரை விடுங்க, ஷியாக்காரனை திருமணம் முடித்துக்கொண்டு அத்வைதக்காரனை திருமணம் முடித்துக்கொண்டு மூளைக்கு படல என்று ஹதீஸை லைவ் ஆக்கக்கூடியவனை திருமணம் முடிச்சுக்கொண்டு இன்னைக்கு எத்தனையோ வாழ்க்கை சின்னாபின்னப்பட்டு கொண்டிருக்கிறது. மாடு போகிற வழியில தான் கயிறு போகும் என்று சொல்லுவாங்க. அதிகமான பெண்கள் கணவன் கொள்கையில் மாறி போறதை நாங்கள் பார்க்கலாம். ஏன்னா கணவன் தான் குடும்ப தலைவனாகவும் வழிகாட்டியாகவும் பேச்சாற்றல் உள்ளவனாகவும் இருக்கிறான். அவன் தான் தலைவர், அவன் தான் லீடர். அப்போ ஒரு கணவன் கொள்கையில் ஒரு மனைவி மாறிக்கொண்டே போவா. நம்ம எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு பொண்ணை நல்லா பிடிச்சி போச்சு, நல்ல அழகான பொண்ணு, ஆனால் அவங்க கொள்கை தான் கொஞ்சம் கபரு வணக்கம் இருக்குது, திருத்திடலாம். திருத்தலாம் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக முடியாது. அல்லாஹ் தான் ஹிதாயத்து கொடுக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொந்த சாச்சாவுக்கு களிமா சொல்லி கொடுக்க முடியாமல் போச்சு. இன்னக்க லா தஹ்தி மன் அஹ்பப்த, நபியே நீ நினைக்கிறாக்களுக்கு நீ விரும்புகிறாக்களுக்கு நேர்வழி காட்ட முடியாதுன்றான் அல்லாஹ். சொந்த சாச்சாவை திருத்தி எடுக்கலாம் என்று அவர் நினைச்சா முடியல. கொஞ்சம் குறைக்க சொல்லுங்க. அப்ப திருமணம் என்பது கொள்கை எல்லாம் சரியா இருந்ததுக்கு பிறகு நீங்க என்ன செய்யுங்க, முடிங்க, எடுத்து திருத்தலாம். எடுத்து திருத்தலாம், கொஞ்சம் கொஞ்சமா மாத்தலாம். இந்த கதையை வேணாங்க. எல்லாம் நல்ல கொள்கை தான் சரியில்லை, எடுத்து மாத்தலாம் என்று கல்யாணம் முடிச்சாக்கள் நிறைய பேர் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? நீங்க நினைக்கிறீங்க நல்ல பொண்ணு கல்யாணம் முடிச்சு நாம மாத்தலாம். அவள் என்ன நினைப்பாள் தெரியுமா? நல்ல மாப்பிள்ள பொடியன் கொஞ்சம் தௌ, கல்யாணம் முடிச்சு நாம மாத்தலாம். விளங்கிட்டா? அவங்களோட குடும்பத்தாலையும் பிள்ளையை நாம மாத்திரலாம், ஒரு 40 நாள் அனுப்பினா எல்லாம் சரியாயிடும். தயவு செஞ்சு கொள்கையை சரியா பாருங்க. ஷியா கொள்கை இருக்குது, அத்வைத கொள்கைகள் இருக்குது, காதியானி கொள்கைகள் இருக்குது, ஹதீஸ் நிராகரிப்பு கொள்கை இருக்குது, பையத்து செஞ்சா மட்டும்தான் முஸ்லீம் என்ற கொள்கை இருக்குது. குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய ஆள் தானா அப்படிங்கிறத தயவு செஞ்சு பாருங்க. மார்க்கத்தை சரியா பாருங்க, கொள்கையை சரியா பாருங்க. அப்படி பார்த்து நாம பொண்ணெடுத்தால், அப்படி பார்த்து நாங்க மாப்பிள்ளை எடுத்தால் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையா இருக்கு. இந்த சவன்ல கொஞ்சம் ஒழுங்கா வைங்க, கொஞ்சம் குறைச்சி விடுங்களேன், என்ன பிரச்சனை எல்லாருக்கும் நல்ல. ஆக கொள்கையில் சரியான ஒரு முடிவுக்கு வந்துடணும். நம்ம ஆடையில் கவனிக்க வேண்டியது முதல் விஷயம் இதான். மதம், நம்முடைய கலாச்சாரம், இதை சரியா பாருங்க. 2வது, இந்த திருமணத்தில் நாங்கள் கவனிக்க வேண்டிய இந்த ஆடையோடு சேர்த்து பார்த்தால் முக்கியமான ஒரு விஷயம், ஆடை என்பது எப்பவும் மனுஷனோடே இருக்கிறது. உடுப்பு அல்லாஹ் உதாரணம் சொல்றான். உன் பொண்டாட்டி உனக்கு ஆடை, உன் புருஷன் உனக்கு ஆடைன்னு சொல்லிட்டானா இல்லையா அல்லாஹ்? ஆடைங்கிறது நம்ம இல்லாத ஒரு நேரமே கிடையாது. எப்பவுமே நம்ம உடுத்துக்கிட்டு தான் இருப்போம். எப்பவுமே உடுத்துக்கிட்டு இருக்கிறது தான் ஆடை. எந்த சந்தர்ப்பத்திலும் ஆடை ஒன்று இருந்துக்கிட்டு தான் இருக்கும். குளிக்கும் போது ஒரு ஆடை, கபருக்கு போகும்போது ஒரு கபன ஆடை. ஆடை எப்பவுமே நமக்கு இருக்குதா இல்லையா? ஆடையும் மனிதனும் ஆளுக்கு பாதியா இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் சொல்லுவோம் ஆள் பாதி ஆடை பாதி அப்படி இருக்கும். நம்ம கணவன் மனைவி உறவு அப்படித்தான் சொல்லுவோம், லைஃப் பார்ட்னர், வாழ்க்கை துணை அப்படித்தான் சொல்லுவோம். எப்பவுமே ஆடை இணைந்திருக்க வேண்டும். கணவன் மனைவி உறவு என்பது எப்பவுமே நெருக்கமாகவே இருக்க வேண்டும்.
அப்படி இருந்தால் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை, வேற ஒன்றுமே தேவையில்லை. புருஷன் பொண்டாட்டி எப்போவுமே நெருக்கமாக இருக்கணும். இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருப்பீங்க, என்னை கோவிச்சிக்காதீங்க. நம்ம ஒரு கஷ்டத்துக்கு வெளிநாட்டுக்கு போகிறோம், மனைவியினுடைய அனுமதியோடு போகிறோம், 2 வருஷமோ 4 வருஷமோ 5 வருஷமோ நிற்கும் வாரம், அது வேற விஷயம். வாழ்க்கையே வெளிநாடாக போனவர்களுடைய மனநிலையை எங்கே போய் முறையிடுறது சிந்திச்சு பாருங்க. கல்யாணம் முடிக்கும் போதே மாப்பிள்ளை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு கிளம்புறார், ரிஜிஸ்டர் பண்ணிட்டு கிளம்புறார். ஏன் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போறாண்டா, அப்பதான் போன்ல பேசலாம் இல்ல, ஹலாலா. சரி போன்ல பேசுறா. 2 வருஷத்துக்கு ஒரு வெக்கேஷன், 2 வருஷத்துக்கு ஒரு வாரம், 1 மாசம் நிற்கிறார் என்று கனவு மனைவி அப்படியே போய் அந்த குடும்பத்தை எல்லாம் சந்திச்சு ஒரு ஒலிமா கொடுத்து பெரிய சந்தோஷமா இருந்துட்டு மாசம் முடிய கிளம்பிடுவார். 2 மாசம் நிற்கட்டுமே, 2 மாசம், 2 வருஷத்துக்கு 2 மாசம் போயாச்சு. 2 வருஷத்துக்கு 2 மாசம் போய் அடுத்த 2வது வருஷம் வரும்போது குழந்தை பிறந்திருக்கு. சரியா? ஒரு 10 வருஷத்துக்கு 10 வருஷம் அவர் வாழ்ந்தா, மனைவியோடு வாழ்ந்தது 1.5 வருஷம். 20 வருஷம் அவர் வாழ்ந்தால் மனைவியோடு வாழ்ந்தது 3 வருஷம். மகளுக்கு கல்யாணம், அவர் பொண்டாட்டியோட வாழ்ந்தது 3 வருஷம். நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் அடிக்கடி வெளிநாட்டிலிருந்து வாரதும், குடும்பத்துக்கெல்லாம் சாக்லேட் கொடுக்கறதும், எல்லாருக்கும் உடுப்பு கொடுக்கறதும், மருமகனுக்கு போன் கொடுக்கறதும், தாத்தாக்கு நகை வண்டிக்கு வாரதும், குடும்பம் எல்லாம் அவர் வெளிநாட்டிலேயே இருக்கட்டும் என்ற ஆசீர்வாதம் செய்வாங்க. பொண்டாட்டி மட்டும்தான் தலைவாணியோடு அழுதுகிட்டு இருக்கிறான். வெளியில சிரிச்சுக்கிட்டு நிறைய பெண்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. உனக்கு என்னடி வெளிநாட்டில இருந்து வகை வகையா நகை வருது, சந்தோஷப்படுவாங்க. அவ மனசுக்குள்ள புழுங்குறா, இந்த நகையை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யலாம், இந்த நகை எனக்கு என்ன இன்பம் தரும். எத்தனை இரவுகள் அவள் கசிந்திருப்பாள், எத்தனை நாள் அவள் விழித்திருப்பாள், எத்தனை தம்பதிகளை பார்த்து அவள் பெருமூச்சு விட்டிருப்பாள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையே முடிந்து மகளுக்கு திருமணம் முடித்ததுக்கு பிறகு அவர் பெருமையா ஒரு வார்த்தை சொல்லுவார், வெளிநாடு வேணாண்டி, எக்ஸிட் வாரேன். இதுக்கு பிறகு சுடுதண்ணி சோட வச்சு வைக்க ஆள் தேவை, அதனால வாரான். முடியெல்லாம் வெள்ளையா போச்சு, அதுக்கு பிறகு வாரான். திருமணம் முடித்தது சேர்ந்து வாழ்வதற்காக. வெளிநாட்டுக்கு போன எல்லா சகோதரர்களும் தப்பு கிடையாது. ஆனால் ஒரு சில சகோதரர்கள் அங்க ஒரு பொண்டாட்டி வச்சிருக்கிறாங்க. வெளிநாட்டுக்கு போன புருஷனை விட்டுட்டு இருக்கிற எல்லா பெண்களும் தப்பு கிடையாது. ஒரு சில பெண்கள் இங்கு கணவன் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, சில பெண்கள் கணவர்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த தவறுகள் எல்லாம் நடக்கிறதுக்கு காரணமே, நான் ஆடையை வாங்கி வெளியில கொழுவி வச்சா அதை ஒருத்தன் போட்டுக்கு போவான், இன்னொரு ஆடையை நான் போட்டுட்டு போறேன். ஆடையை வாங்கினா போடுங்க, ஏன் அலுமாரில் வச்சு போட்டணும்? கணவன் மனைவி சேர்ந்து வாழுங்க. நீ வெளிநாட்டு போகணுமா, பொண்டாட்டியோட போயிரு. நீ வெளியூர்ல கடையா, அந்த ஊர்ல ஒரு வாடகைக்கு வீடு. சொந்த நாட்டில் இருந்துகிட்டே இலங்கையில எந்த திசையில் இருந்து எந்த திசைக்கு போறேன்றாலும் 7 மணி நேரம் பயணம் போய் சேர்ந்துடலாம். ஒரே இரவுல வீட்டுக்கு வந்து சேர்ந்துடலாம். ஆனா மாசத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வர அளவுக்கு வியாபாரிகள், வெளியூர் கடைகள், ஏன் மாசக்கணக்கில் கடையில நிக்கிறேன்னு சொன்னா, உன் கடைக்கு பக்கத்துல ஒரு வீடு வாடகை எடுத்த உனக்கு என்ன நஷ்டமா வந்துடும்? 10 பேரை வச்சு வேலைக்கு சம்பளம் கொடுக்குறேன், அதுல ஒரு ஆளை குறைச்சிட்டு ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து பாரு. ஏன் உன்னுடைய மனைவியோடு உன்னோட சேர்ந்து வாழ முடியல? ஏன் கணவனோடு சேர்ந்து வாழ முடியல? கணவன் மனைவி சேர்ந்து வாழணும். ஆடை அல்லாஹ் உதாரணம் சொல்றான், ஆடை ஒட்டிக்கிட்டே இருக்கிறதுனால, உடுப்பு எப்பவுமே இருக்கிறதுனால. கணவன் மனைவி சேர்ந்து இருங்க, கணவன் மனைவி ஒட்டி இருங்க, கணவன் மனைவி கிடையில இடவழி இருக்கக்கூடாது. இந்த ஆடை என்னுடைய மானத்தை பார்க்கும், இந்த ஆடை என்னுடைய மானத்தை காக்கும். 2 வேளையும் இந்த ஆடை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த உடுப்பு என்ன பார்க்கும், ஆனா அடுத்தவன் பார்க்காம காக்கும். ஒரு பெண்ணுக்கு ஆடை கணவன் என்றால் அந்த பெண்ணை கணவன் பார்ப்பார், அந்த பெண்ணை அசிங்கத்திலிருந்து மற்றவங்கள்ட்ட இருந்து அந்த கணவன் பாதுகாக்கிறார். அதே மாதிரி தான் மனைவியும் கணவனுக்கு ஆடை. இதை வாழ்க்கையில கச்சிதமா பின்பற்றுங்க. என்னுடைய மானத்தை என் பொண்டாட்டி மட்டும்தான் பார்க்கணும், என்னுடைய உடம்பை என் மனைவி மட்டும்தான் பார்க்கணும். அவ மட்டும்தான் என்ன நெருங்க முடியும், எவ்வளவு நெருங்க முடியாது.
எல்லா உணர்வுகளிலிருந்தும் எல்லா அழகிகளிலிருந்தும் என் பொண்டாட்டி என்னை பாதுகாக்கணும், அவள்தான் என்னுடைய ஆடை, என்னை மானத்தாலும் மரியாதையாலும் பாதுகாப்பவன் என்கிற ஒரு தத்துவத்தை கொண்டு வருகிறது இந்த ஆடை என்கிற இந்த உதாரணம். இதை ஏன் நம்ம செய்ய மாட்டேங்கிறோம்? கணவன் மனைவி என்கிற உறவுல இந்த நெருக்கம் ஏன் இல்லை? இடவாளி வேற மாதிரி வந்துகிட்டு இருக்குது. புருஷன் பொண்டாட்டி எப்பவுமே நெருக்கமா இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெருக்கத்தை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நான் மாதவிலக்குள்ள பெண்ணா இருப்பேன். என்னுடைய தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடையில் ஒரு துணியை போட்டுவிட்டு என்னை அணைத்து கொண்டு தூங்குவார். எந்த நேரத்தில் கணவன் மனைவி நெருக்கமா இருக்கிறாங்கன்னு பாருங்க. நான் மாதவிலக்குள்ள பெண்ணா இருப்பேன். என்னுடைய மடியில் படுத்துக்கொண்டு திருக்குர்ஆன் ஓதுவார்கள் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் மாதவிலக்குள்ள பெண்ணா இருப்பேன். ஒரு தட்டில் சாப்பிடுவோம். நான் ஒரு எலும்பை எடுத்து கடித்து விட்டு வைப்பேன். நான் எடுத்த எலும்பை எடுத்து நான் கடித்த இடத்தில் கடிப்பார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் ஏன் புகாரி இமாம் எழுத வேண்டும்? ஒரு கணவன் மனைவி உறவு அவ்வளவுக்கு நெருக்கமா நமக்கு காட்டுறாங்க என்றால், ஒரு கணவன் மனைவி அப்படி அந்த நேரத்தில் கூட அந்நியராக பெண்ணை தாக்காம, அந்த மாதவிலக்குள்ள நேரத்தில் கூட தள்ளி வைக்காம மடியில படுத்துக்கிட்டு ஒரு தட்டில் சாப்பிட்டுட்டு கடிச்ச இடத்துல கடிச்சுக்கிட்டு அவ மடியில படுத்துட்டு குர்ஆன் வச்சு அவங்கள கட்டி பிடிக்கிறது முத்தம் கொடுக்கிறது வரைக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க என்றால், இதையெல்லாமா பயான்ல பண்ணுவாங்கன்னு யோசிக்காதீங்க. இதை விட வேற இதெல்லாம் நீங்க வீட்டில் டிவியில் எல்லாருமே இருந்து பார்க்குறீங்க. இதெல்லாம் இமாம் புகாரி இமாம் கிதாபில் எழுதியிருக்கிறாங்க. ஏன்? இது இஸ்லாம், இது மார்க்கம். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவி மடியில் படுத்தார்கள். நம்ம யாரு பொண்டாட்டி மடியில் வீட்டில் கடைசியா எப்போ படுத்தான்னு கேட்டு பாருங்க. அது கல்யாணம் முடிச்ச புதுசு இல்லை, இப்ப எல்லாம் கிடையாது. ஏன்? பிள்ளைகள் பெருத்து போயிட்டு, பிள்ளைகள் பெருத்தா என்னன்னு கேட்குறேன்னா, பிள்ளைகள் பெருத்தா என்ன? பாப்பா உம்மாட மடியில படுக்கா, அது ஒரு குற்றமா? பாப்பா சாச்சிர மடியில படுத்தா தான் பிரச்சனை. விளங்கிட்டான்? இல்லாட்டி உம்மாட மடியில சாச்சா படுத்தா தான் பிரச்சனை. பாப்பா தானே படுத்த, பிள்ளைக்கு தெரியும் தானே பாப்பா தான் இது. அப்ப ஏன் நீங்க வெக்கப்படுறீங்க? நாம மனைவி மடியில படுத்தா என்ன? குமர் பிள்ளை இருக்கட்டும், இளந்தாரி பிள்ளை இருக்கட்டும், கண்டிப்பா நீங்க படுக்கணும். அப்பதான் உங்களோட மகன் அதை பார்த்து நானும் என் மனைவி மடியில படுப்பேன்னு நினைப்பான். உங்க மகள் அதை பார்த்து நானும் என் புருஷனை மடியில வைப்பேன் என்று அவன் நினைப்பான். நூலை போல செயல தாயை போல பிள்ளைன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலையும் ஆண்கள் வாப்பாவிலையும் பெண்கள் உம்மாவிலையும் தன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிச்சுக்குவாங்க. சில வீட்டுல உம்மாட ஆட்சி நடந்துட்டு இருக்கும், பெண்கள் ஆட்சி. சில வீட்டுல ராஜா அத்தி அவதான். இந்த ஆளை போட்டு அடைக்க கொஞ்சம் வாங்க என்ன அப்படின்னு கேட்டா, அந்த வீட்டுல வளர்ந்த பொம்பளை பிள்ளை கல்யாணம் முடிக்கிற பொடி என்ற கேஸ் அவ்வளவுதான். அவள் அப்படித்தான் குடும்பத்தை பார்ப்பாள். நம்மட உம்மா அப்படித்தானே வாப்பாவை உருக்கின. தயவு செஞ்சு நம்மட பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை காட்டி கொடுக்கிற நடிகர்கள் நாங்க. இஸ்லாமிய வாழ்க்கை வாழுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்குள்ள இஅ்திகாஃப் இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அவர் பள்ளிக்குள்ள இருந்துகிட்டு தலையை வீட்டு பக்கமா நீட்டிக்குவாரு. நான் தலைக்கு எண்ணெய் வச்சு சீவி விடுவேன். ரசூலுல்லாஹ்க்கு தலை சீவ தெரியாதா? ஏன்? அது மனைவி எனக்கு தலை சீவி விடுறது. நீங்க ஒரு சிலர் நினைக்கலாம், பொண்டாட்டியை போட்டு இவ்வளவு வேலை வாங்கியிருக்கான். பொண்டாட்டியினுடைய சேவை வாங்குதல்ங்கிறது அன்பின் அடையாளம். சில 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 ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, சில 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 பெண்கள் சொல்லுவாங்க, என்ற ஹஸ்பண்டுக்கு இன்றைக்கு என்ன ட்ரெஸ் பண்ணணுங்கிறது கூட நான் தான் சொல்லணும். சந்தோஷமா சொல்றாவ. அவ கேட்பா, இன்னைக்கு எந்த ஷர்ட்டை போடாடியான்ட்டு. அவ ரெடியா வச்சிருப்பா, இதை போட்டுட்டு போங்க சூட்டபிள், இந்த ட்ரௌசருக்கு இந்த ஷர்ட், இந்த சாரத்துக்கு இந்த ஷர்ட், அவ ரெடியா வச்சிருப்பா. அவ அந்த ஃபங்க்ஷனை பார்ப்பா. இன்னைக்கு உங்களோட ஃபங்க்ஷன், இன்னைக்கு உங்களுக்கு டிஎஸ் ஆஃபீஸில் ஒரு மீட்டிங், வெள்ளை ஷர்ட்டை போட்டு போங்க. ஓகே டி. ஒரு மாப்பிள்ளை வெளியே போகும்போது ஒரு பெண் அப்படியே அளந்து பார்ப்பா, கொஞ்சம் இருங்க முடி சரியில்லை, சீவி.
ரொம்ப இறக்கம் கூட இருந்தால் வேற மாதிரி நடப்பாள். முடிய கொஞ்சம் குழைச்சி விடுவாள். ரொம்ப அழகா இருந்தா ஆபத்து, போயிட்டு வாங்க இப்படியே, அப்படியும் நடக்கும்.